ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம மாடி தோட்டத்தோட புது வரவுகளை தான் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக பூச்செடி, பழச்செடி, ஹெர்பல் இந்த மாதிரி நம்ம நிறைய புதுசாக வாங்கியிருக்கோம். ஸோ அதெல்லாம் தான் நம்ம என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் என்னென்ன வகையான பூச்செடிகள், பழச்செடிகள், ஹெர்பல் இதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் அந்தந்த செடியில் என்னென்ன பூக்கள் பூக்கும், என்னென்ன பழங்கள் காய்க்கும், அந்த மாதிரியெல்லாம் அதோடு சேர்த்து அதோட நெய்மு எல்லாமே சேர்த்து மென்ஷன் பண்ணுற மாதிரி அந்த பிக்சரை ஆட் பண்ணி நான் வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த செடியில் இந்த பழம் காய்க்குமா, இந்த செடியில் இது பூக்குமா, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் தெரிஞ்சவங்க இருப்பீங்க, தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறேன். இது ஃபஸ்ட்டாக என்ன இருக்கிறது செண்பக பூச்செடி. இந்த செண்பக பூச்செடி வாங்கி வைக்கணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் ஆல்ரெடி இந்த செண்பக பூச்செடி என்னோடய வீட்டு தோட்டத்தில் இருக்குது. அது நாட்டு வெரைட்டியாமா. அது 50 ருபீஸுக்கு நான் வாங்கி வச்சு இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்குமே பூ பூக்கவே இல்லை. அது ரொம்ப லேட்டாகி தான் பூக்குமோமா. பூக்கும்போது நிறைய பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் நம்ம கிராஃப்டட் வாங்கி வச்சோன்னா சீக்கிரம் பூ பூக்குமா. ஸோ இது ஒயிட்டா இல்லை ஆரஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த எல்லோயிஷ் இந்த கலராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியில் சொன்னாங்க. ஏதோ ஒன்று எனக்கு செண்பக பூச்செடி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. முருகருக்கு ரொம்ப பிடித்தமான பூ, எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடித்தமான ஒரு பூ வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆசை நிறைவேறியாச்சு. பிளான்ட்டுமே நல்லா பெரிய பிளான்ட்டாக கிடச்சிருக்குது. பிரான்ச்சஸுமே கொஞ்சம் இந்த பக்கம் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது. நான் மாடியில் வச்சு தான் வளர்த்த போகிறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் பூக்க ஸ்டார்ட் ஆகும். சீக்கிரம் பூ பூத்து நம்ம முருகருக்கு பிடிச்ச செண்பக பூவை முருகருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். ஸோ பிளான்ட்டை வாங்கி வச்சாச்சு. பார்க்கலாம் என்ன கலரில் பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா மாதுளை ரெட் கலரு நம்ம கடைகளெல்லாம் வாங்குவோம்ல, அது கிராஃப்டடு தான். நமக்கு சீக்கிரம் காய்க்க பிளான்ட் வாங்கியிருக்கோம். இதுவுமே நமக்கு மொட்டோடு இருந்துச்சு. அது கீழே விழுந்துடுச்சு மொட்டு. நம்ம வண்டியில் வச்சு கொண்டு வரும்போது சேதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறமா அடுத்ததாக இருக்கிறது மாதுளை தான். இந்த மாதிரி தான் மாதுளை காய்க்கும் பாருங்கள். மாதுளை செடி நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு மாதுளை கிடைச்ச ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. மாதுளை லக்ஷ்மி தேவி அதில் வாசம் புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ அதனால் மாதுளை வாங்கி வச்சாச்சு. அப்புறமா இது ஸ்ட்ராபெரி கொய்யா ரெட் கலர். இதுக்கும் பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவும் புது வரவு நம்ம தோட்டத்தோட. எல்லோ ஸ்ட்ராபெரி கொய்யா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் காய்க்கும் அப்படிங்கிற பிக்சர் நான் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்தேன். லீஃப் எல்லாமே சேம் அதே மாதிரி தான் இருக்குது. ரெட் ஸ்ட்ராபெரி கொய்யான்னு தான் சொன்னாங்க. பார்க்கலாம் நமக்கு எப்படி காய்க்குது, எந்த மாதிரி பழம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டெல்லாம். எப்படி பஞ்சாக காய்ச்சிருக்கு பாருங்கள். அடுத்ததாக நான் இது ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஜஸ்ட்டு கேட் ஐ ஃப்ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. எனக்கு பார்த்ததுன்னு செமையாக இருந்துச்சு. ஸோ இந்த செடியை கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஹஸ்பண்டை சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ரீசெண்டாக ஒரு நர்சரிக்கு போனப்போ இது வாய்ப்பாக எனக்கு கிடைக்கவும் செய்ச்சு பிளான்ட்டு. அதோட பழத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செடியை கண்டிப்பாக வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பழமுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் நினைக்கிறேன் இந்த ரம்போட்டன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஜெல்லி மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நமக்கு காய்ச்சி பழம் பறித்து சாப்பிடும்போது தான் நமக்கு தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டேபிள் ஆரஞ்சு நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. இன்னுமே இப்போ புதுசாக இன்னொருத்தங்க கேட்டவங்களுக்கு தான் வாங்கி வச்சுருக்கு. இன்னும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இன்னும் அடுத்து எடுத்து வைக்கணும். டேபிள் ஆரஞ்சு அப்புறம் செரி இது மாதிரி எது வேணுனாலும் கேளுங்க. நம்ம அடுத்தடுத்து வாங்கி நம்ம கொரியர் பண்ணுறதா இருந்தால் கொரியர் பண்ணிக்கலாம். இல்லை பக்கத்துலேயே இருந்தால் பக்கத்தில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மல்பெரி ரெட் கலர் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி தான் பழம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்க்கலாம். இது ஒரு பழத்தோடு தான்
வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த அளவு தான் பழுக்கும் அப்படின்னு நினச்சி பறித்து சாப்பிட்டு பார்த்து லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு. இனி அடுத்து காய்க்கும் போது பழுக்க விட்டு பார்க்கலாம். ஸோ வந்து இவ்வளோ தான் நம்ம மாடி தோட்டத்தில் வந்து புது வரவு பழச்செடிகள். அடுத்தது வந்து டேசி வாங்கியிருக்கேன். என்னடா ஒயிட் கலர் டேசி தான் உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த டேசியை பாருங்கள், குட்டி மினி வெரைட்டி ஜெவந்தி பூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இது வந்து க்ரீன் கேட் நர்சரி கார்டனில் வந்து இப்போ ஆஃபராக போயிட்டுருக்குது. 3 பீசஸ் வாங்கினா 100 ருபீஸ் ஆஃபரில் போயிட்டுருக்குது. ஸோ வந்து நான் வந்து அதில் வாங்கியிருந்தேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு செடி தான் இருக்குது. இன்னொரு செடி வந்து நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். பாருங்கள் நாற்றெல்லாம் மட்டும் சூப்பராக வந்துட்டுருக்குது. அப்புறமா ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு தேடிட்டு இருந்த ஒரு ஹெர்பல் வாங்கியிருக்கேன். இது என்ன ஹெர்பல்னால் ரோஸ்மேரி. அந்த ரோஸ்மேரியோட ஃப்ளவர் இந்த மாதிரி தான் இருக்கும். பார்ப்போம் பூக்கும்போது நான் அப்டேட் கொடுக்குறேன். இந்த ஹெர்பலுக்கு வந்து செம்ம ரேரான ஒரு ஹெர்பல் மாதிரி போயிட்டுருக்குது. ஏன்னா வந்து இந்த ஹெர்பல் வந்து யூஸ் பண்ணி ஆயில் ரெடி பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இதை வந்து காய் வச்சு வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு ரேரான ஹெர்பல். ஸோ அது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இதை இப்படி எடுத்துகிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படி ஒரு மனமாக இருக்கும். நம்ம மாடி தோட்டத்தோட புது வரவுகள் இவ்வளவு தான். இந்த டேபிள் ஆரஞ்சு வந்து சப்ஸ்கிரைபருக்கு வாங்கி வச்சது. ஆல்ரெடி நம்ம வீட்டு தோட்டத்தில் டேபிள் ஆரஞ்சு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிளான்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இதில் அவைலபிளாக எது இருக்குதோ உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி நாங்கள் கொரியர் பண்ணலாம். பக்கத்தில் இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து டோர் டெலிவரி பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஜங்ஷன் பாயிண்டில் வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். ரொம்ப நாள் நினச்சி ஆசைப்பட்ட செடிகள் வந்து ஒரு சில செடிகளெல்லாம் வாங்கிட்டேன். டட்டா பாய்.